பாபா மகா சமாதி ஆனதுக்கப்புறம் 1970களில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. கல்கத்தாவில் அதிர்ஷ்டராவ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் வாழ்க்கையில் தொடர் பிரச்சனைகளாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தவிச்சிட்ருக்கப்போ அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு பாபா ஃபோட்டோ ஒன்று கொடுத்து, பாபா கிட்ட என்னோடய பிரச்சனைகள்லாம் தீர்த்துடுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்கிட்ட வேண்டிகிட்டே இரு, உன்னால் முடிஞ்சப்போ தூப தீபம்லாம் காட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறாரு அவர் ஃப்ரெண்டு. அதிர்ஷ்டராவும் அதே மாதிரி செஞ்சிட்ருக்காரு. ஒரு சமயம் அவரோட மனைவியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ரொம்பவும் மோசமாகுது அவங்க நிலைமை. அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ்லாம் அவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதிர்ஷ்டராவுக்கு 4-5 குழந்தைங்க, கடைசி குழந்தைக்கு 5 மாதமோ 4 மாதமோ அந்த அளவுக்கு குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கையை பிசைகிறாரு. அந்த சமயத்தில் தான் பாபாவன்ற ஞாபகம் வந்து பாபா கிட்ட தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்கிறாரு. அடுத்த நாள் சாயந்தரமாக அவங்க மனைவி எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்போ அவங்க தன் கணவர்கிட்ட ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. பாபா என்னோட உறவினர் ஒருத்தரை ஜன்னல் வழியாக இழுத்துட்டு வெளியில் போகிறாரு. தூரத்தில் துணி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் கொண்டு போய் அவரை தள்ளுறாரு. நான் பாபா கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், ஐயா பாபா அவரை அந்த அளவுக்கு தண்டிக்க வேணாமே, அவரை கஷ்டப்படுத்த வேண்டாமே அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு பாபா சொல்கிறாரு, உன்னோட எல்லா கஷ்டத்துக்கும் இவன் தான் காரணம், இவனுக்கு இவ்வளவு தண்டனை கூட பத்தாது, இன்னும் கூட அதிகமாக தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கணவர்கிட்ட. அந்த சமயம் வந்து பார்த்த டாக்டர்ஸ் அவங்க எந்திரிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்து அதிசயப்பட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த அம்மாவும் குணமாக ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னையிலிருந்தே அதிர்ஷ்டராவ் தம்பதிகள் பாபாவோட தீவிர பக்தர்களாக மாறிட்டாங்க. இன்னொரு சமயம் அதிர்ஷ்டராவ் மனைவிக்கு திருப்பியும் ஏதோ இதயத்தில் ஏதோ பிரச்சனை வருது. டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறப்ப டாக்டர் சொல்கிறாங்க, நிறைய மருந்து எடுத்துக்கணும், ரொம்ப நாளாக இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. இப்போவும் பாபா கிட்ட தான் அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்கும்போது அவங்களுக்கு திருப்பி கனவு வருது. அதில் பாபா இன்னொரு பக்கீரோட அவங்க படுத்திருக்க அந்த கட்டில் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அவங்கள எழுப்பி தன் கூட அழைச்சிட்டு போகிறாரு. பாபா நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், என்னால் நடக்கவே முடியாது அப்படின்னதும், பரவாயில்லம்மா நான் உன்னை கைத்தாங்கலாம் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பாபா அவங்கள அழைச்சிட்டு போகிறாரு. வாசல் வரைக்கும் போனவங்க அதுக்கப்புறம் பறந்து ஷீரடிக்கு போகிறாங்க. பாபாவோட சமாதி மந்திரில் நல்ல விளக்குலாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு காட்சிகளாக தெரியுது. விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு போனதும் பாபா அவங்கக்கிட்ட ஒரு தேங்காவை கொடுத்து இங்கே உட அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க பூசாரி, இல்லை இங்கே தேங்காய்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னதும், இல்லை பரவாயில்ல, இவ என் குழந்தை தான், தயவுசெய்து இவளுக்கு மட்டும் அனுமதி கொடு அப்படின்னு பாபா அனுமதி வாங்கி கொடுக்குறாரு. அந்த அம்மாவும் தேங்காவை உடைக்கிறாங்க. வழிபாடுலாம் முடிஞ்சதுக்கப்புறமா பாபாவும் அந்த அம்மாவும் அதிர்ஷ்டராவ் மனைவியும் திருப்பி பறந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அது வரைக்கும் பாபா கூட வந்த பக்கீர் கட்டில் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் பாபாவும் அந்த பக்கீரும் திருப்பி போயிடுறாங்க. விழிச்சு எந்திரிக்கிறாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு நடந்ததெல்லாம் கனவுனே நம்ப முடியல. இது அத்தனையும் தன் கணவர்கிட்ட திருப்பி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இதயத்தில் இருந்த பிரச்சனைகள் சுத்தமாக இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து பாபா கிட்ட தன்னோட எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பாபா 5.5 அடி அளவுள்ள உடம்புல மட்டும் வாசம் செய்யலை. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த உடலை உகுத்ததுக்கு அப்புறமும் அவர் தொடர்ந்து வாசம் செஞ்சு தன்னோட பக்தர்களோட குறைகளை தொடர்ந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் வராரு. இதை பாபாவே சொல்லியிருக்காரு. இது பலரோட அனுபவமாகவும் இன்றளவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பாபாவே சொல்லியிருக்காரு, என்னோட சமாதியில் இருக்க எலும்புகள் கூட உங்களோட குறைகளை தீர்க்கிறதுக்காக உங்ககிட்ட பேசும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் வாக்கு அவர் இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் ஒரு கதையில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு சாரி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் பொறுமையாக கதையை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.